வணக்கம் நண்பர்களே, என் பேர் ஆனந்த ஜாஃபார் சிஜி குரு தமிழ். இன்னைக்கு நம்ம பிளண்டர் 2.8ல இருக்கக்கூடிய கலர் வயர் ஃப்ரேம் ஃபீச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கலர் வயர் ஃப்ரேம்னா என்ன, அது எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த பிளண்டர் வெர்ஷனும் சரி, இப்போ இருக்கிற பிளண்டர் 2.8லையும் சரி, நம்ம வயர் ஃப்ரேம் போனோம் அப்படின்னாவே அது டிஃபால்ட்டாக வந்து பிளாக் கலரை தான் காமிக்கும். அந்த கலர் நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. பட் 2.8ல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ என்கிட்ட இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ நான் எதை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த ஆங்கிளில் வந்து பார்த்தா நான் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். சில டைம் நான் ரொம்ப காம்ப்ளெக்ஸான சீன்லாம் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் நம்ம எதை செலக்ட் பண்ணியிருக்கோம் நமக்கே வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். 3Dயில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். நம்ம மோஸ்ட்லி வந்து சாலிட் மோட் இல்லை வயர் ஃப்ரேம் மோட் இது ரெண்டுலேயும் மாற்றி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம் நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் இந்த ஆங்கிளில் இருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பேக்ரவுண்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியே தெரியல, என்ன ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஜெக்ட் மோட் இருக்கிற வியூவில் என்ன தெரியுதோ அதை மட்டும் தான் உங்களால் செலக்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த மங்கி மட்டும் தான் என்னால் செலக்ட் பண்ண முடியும், வேறு எதுவுமே வந்து செலக்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிளில் எனக்கு வந்து இந்த மங்கியும் தெரியுது, இந்த மங்கியும் தெரியுது. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதையும் என்னால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா அந்த மங்கி என்னுடைய வியூவில் வந்து தெரியுது, என்னுடைய ஆங்கிளில் வந்து தெரியுது. பட் இந்த மங்கிக்கு இந்த ஆங்கிளில் வந்து எதுவுமே தெரியல, ஃபஸ்ட்டில் இருக்கிறது மட்டும்தான் வந்து தெரியுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வயர் ஃப்ரேமில் தான் போய் நான் வந்து சூஸ் பண்ணணும். இப்படி சூஸ் பண்ணுறப்பையும் சில டைம் எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம், நான் எதை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் கொடுத்துருந்தா, இப்போ லீவ்ஸ் அப்படின்னா க்ரீன் கலர்னோ கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு அதை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும். நம்ம லீஃப் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த கலர் வயர் ஃப்ரேம் ஃபீச்சரை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் வயர் ஃப்ரேம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ரெண்டு மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஆப்ஜெக்ட் கலர் அப்படின்னா ரேண்டம் கலர். ஸோ ஆப்ஜெக்ட் கலர் அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம பிளண்டரில் க்ரியேட் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த கலரை வந்து அப்படியே வந்து எடுத்துக்கும் அந்த வயர் ஃப்ரேம். இல்லை உங்களுக்கு வேண்டாம் நீங்களே ஏதாவது மேனுவலாக கலர் செட் பண்ணலான்னாலும் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அதையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை என்னால் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இப்படி வந்து கலரை வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரேண்டம் கலர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அதையும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வயர் ஃப்ரேம் மோட் போயிடுறேன். வயர் ஃப்ரேம் மோடில் போயிருக்கிறப்ப இந்த ஷேடிங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கலர்னு இருக்குங்களா, அதில் சிங்கிள் இருக்குது. இப்போ இதை வந்து நான் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வயர் ஃப்ரேம்லாம் வந்து ஒயிட் கலரில் மாறிடுச்சு. எதனால் அப்படின்னா ஆப்ஜெக்டினுடைய கலர் வந்து டிஃபால்ட்டாக பிளண்டரில் ஒயிட்டில் இருக்குல்ல, அதனால் இது வந்து ஒயிட் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த கலரையும் என்னால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த மங்கியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு வியூபோர்ட் டிஸ்பிளேயில் இதனுடைய கலர் நான் வந்து சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா வயர் ஃப்ரேம் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கலர் என்ன வைக்கிறனோ அந்த கலருக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ இதையும் செலக்ட் பண்ணி இதையும் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாலிட் மோட் போயிடும். சாலிட் மோடில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஒயிட் கலரில் தான் காமிக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த கலர் சேஞ்ச் பண்ணது வந்து வயர் ஃப்ரேம் மோடுக்கு மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், சாலிட் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணல. ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய கலர் வந்து வயர் ஃப்ரேம் மோடுக்கு சேஞ்ச் பண்ணுறீங்களா இல்லை சாலிட் மோட் சேஞ்ச் பண்ணுறீங்களான்னு சொல்லி நல்லா வந்து டிசைட் பண்ணிக்கிங்க. இப்போ சாலிட் மோடில் இருக்கிறப்ப ஷேடிங்கில் போயிட்டு இப்போ நான் இதனுடைய கலர் வந்து ஆப்ஜெக்ட்னு வச்சேன்னா நான் என்னென்ன கலர் கொடுத்தேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்கு அதே கலர் வந்து இங்கே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே வயர் ஃப்ரேம் போனாலும் அதே கலர் வந்து காமிக்கும். இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் கலர் கொடுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சேம் நீங்கள் வயர் ஃப்ரேம் மோடில் இந்த இதுக்கெல்லாம் ரேண்டம் கலர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன மோடில் வேணும், இப்போ வயர் ஃப்ரேமோ சாலிட் மோடோ அந்த மோடுக்கு போயிட்டு ஷேடிங்கில் போயிட்டு ரேண்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேண்டம் கலர் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக பிளண்டரே வந்து சூஸ் பண்ணிடும். இப்போ அதேமாரி சாலிட் மோட் போயிட்டு சாலிட் மோட் இதுலேயும் வந்து எனக்கு வந்து ரேண்டம் கலர் வேணும் அப்படின்னா ரேண்டம் கலர் கொடுத்தீங்கன்னா ரேண்டம் கலர் வந்துடும். ஸோ இந்த ஃபீச்சரை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறப்ப என்னுடைய தவறுகள்லாம் திருத்தி உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.